மத்தேயு 18வது அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் இதனுடைய கடைசி செய்தி, இந்த மத்தேயு 18வது அதிகாரத்தினுடைய கடைசி செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா அதுதான் முடிவடைய போகிறது. அதனால நீங்க அடுத்த வாரம் கூடுமானவரை உங்களால முடிந்துமானால் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த செய்தி உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கணும். உங்க வாழ்க்கை மாறணும்னா ஏன்னா முடிவு அதுதான். கடைசி அடுத்த வாரம் நம்ம பார்த்து முடிக்க போகிறது தான். அதனால நீங்க வந்து மத்தேயு 18வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி ஒரு ஓமானத்தினுடைய, அதாவது சபைக்கு சொல்லப்பட்ட ஓமானத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு 18வது அதிகாரம் வருவதற்கு முன்பாக மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் என் சபையை கட்டுவேன். 28வது அதிகாரத்துல சபை என்ன செய்ய வேண்டும், நீங்க எங்க போய் எல்லாரையும் சீஷராக்க வேண்டும் என்று சொன்னாரு. அப்ப சபையே நான் கட்டுற சபை இது, இந்த சபையினுடைய நோக்கம் இது. ஆனா அந்த சபை எப்படி இருந்து இந்த பணியை செய்யணும், அப்ப எப்படி இருக்கணுங்கிறது தான் இந்த மத்தேயு 18வது அதிகாரத்துல சொல்லி கொடுக்கிறார். இந்த மத்தேயு 18வது அதிகாரம் ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சபையில நம்ம எப்படி இருக்கணும். ஏன்னா 18வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள்ல சொல்லும் போது எப்படி ஒரு சிறு குழந்தையை போல நீங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாதான் நீங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். 2வது 5வது வசனத்துல 9வது வசனத்துல நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் நம்ம பராமரிக்க வேண்டும், இல்ல கேர் பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அடுத்து 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும், நம்ம எப்படி சபைக்குள்ள ஒரு சகோதர சகோதரி ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அடுத்து 15லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள்ல எப்படி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் சீர்திருத்த வேண்டும், how we ought to discipline என்று சொல்லக்கூடிய சபையில சீர்திருத்தம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லி கொடுத்துட்டு 21வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை 35வது வசனம் வரைக்கும் நம்ம எப்படி ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நம்ம எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இந்த கார்டு உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காலத்துக்கு உங்ககிட்ட இருக்கட்டும். ஏன்னா இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன்னா நமது சபை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கார்டெல்லாம் அடிச்சு கொடுத்து நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பைபிள்ல வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம அடிச்சு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த நாள்ல வந்து போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா மத்தேயு 18வது அதிகாரத்துல 21, 22வது வசனத்துல கர்த்தர் எப்படி மன்னிப்பு என்பது கர்த்தரை போல மாறுவது, ஒரு மனிதன் மன்னிக்கும் போது எப்படி தேவனுடைய மகிமைக்கு சாயலாக மாறுகிறான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய ஓமானத்தினுடைய முதல் பகுதி பார்க்க போகிறோம். 23லிருந்து 27 வரை உள்ள வசனங்கள். அதாவது போன முறை பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா அன்லிமிட்டெட் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புக்கு அளவே கிடையாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு நம்மளால் செலுத்த முடியாத ஒரு பாவ கடனை எப்படி கர்த்தர் மன்னித்தார், அதாவது the unpayable debt we owe to God, நம்மளால செலுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய பாவ கடன், அதை எப்படி கர்த்தர் நமக்கு மன்னித்தார் என்றதை பார்க்க போகிறோம். அதனால நம்ம எல்லாரும் எழும்பி நின்று மத்தேயு 18வது அதிகாரத்துல 21லிருந்து 35 வரை உள்ள வசனங்களை வாசித்து விட்டு அந்த செய்திக்குள்ள கடந்து செல்வோம். ஆனா நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 வசனம் தான் பார்க்க போகிறோம். ஆனா நம்ம புரிந்து கொள்வதற்கும் இது என்ன கான்டெக்ட்ல சொல்லப்படுங்கிறத அறிஞ்சு கொள்வதற்காக 21லிருந்து 35 வரை மேத்யூ சாப்டர் 18, 21 to 35. நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா யூ கேன் ரீட் இட் இன் இங்கிலீஷ். நம்ம சத்தமா வாசிக்கும் போது முதல் கேட்கிறாள் யார் தெரியுமா, நீங்க தான். அதனாலதான் நம்ம சத்தமா வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். வாசிப்போமா? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரை மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவர்கள் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி
கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் காலிலே விழுந்து, பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களுக்கு அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். ஆமேன். இந்த பகுதியில இந்த 34, 35வது வசனத்துல சொல்லக்கூடிய இந்த கடுமையான காரியத்தை பார்த்து விட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது கிறிஸ்தவர்களுக்கு சொன்னதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இது கிறிஸ்தவர்களுக்கு தான் சொன்னாருங்கிறத நம்ம முழுக்க முழுக்க பார்க்க முடியும். இன்றைக்கு பார்க்கிற செய்தியிலையும் நம்ம பேரலா ஆண்டவருங்க சொல்லக்கூடிய ஓமானம் என்ன, அது எப்படி நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம மன்னிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். அப்படி மன்னிக்கலைன்னா என்ன நடக்குங்கிறத கடந்த வாரத்துல பார்த்தோம். என்ன, முதலாவது நமக்கு அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம், நம்ம தேவனோடு அனுபவிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருக்காது. இரண்டாவது என்ன, நம்மளை கர்த்தர் கண்டித்து கொண்டே இருப்பார், திருத்தி கொண்டே இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இங்க நம்ம இதை பார்க்கும்போது மிக தெளிவாக விளங்கும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்றாரு. அவர் யாரை திருத்துவாரு, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். எபிரேயர் 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப என்னன்னா இங்க சொல்லக்கூடிய காரியம் நமக்கு தான் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப 23வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுல தொடக்கத்துல என்னென்ன ஆரம்பிக்குது, எப்படி எனில், இல்ல நீங்க ஆங்கில வேதம் அமைச்சிருந்தீங்கன்னா therefore. என்ன therefore-னா என்ன, முன்னாடி இருக்கிற 2 வசனத்தினால என்ன, பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா மன்னிப்புக்கு அளவே கிடையாது என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லிட்டு அதன் அடிப்படையில இங்க ஒரு ஓமானத்தை சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமானம் எப்போதுமே ஒரு மறைத்து வைக்கப்பட்டது போல இருக்கும். ஆனா அதற்குள்ள என்ன ஒரு ஆழமான கருத்து கர்த்தர் சொல்லி இருப்பார். அதை நம்ம எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியுது. அதனாலதான் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்துல, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூட அவருடைய ஆளுகைக்கு கீழே உள்ள மக்களை குறித்து சொல்லக்கூடியது. சபை என்பது என்ன, அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சபை இங்க சொல்லக்கூடிய காரியம் யாருக்கு, அது சபையில உள்ள மக்களுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராஜ்யத்துல உள்ள மக்களுக்கு தான் சொல்லி கொடுக்கிறாரு. பரலோக ராஜ்யம் எப்படி விட்டது, ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர் சொல்லக்கூடிய ஓமானம் யாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. அப்ப பரலோக ராஜ்யத்துல உள்ளவங்களுக்கு தான் அங்க சொல்றாரு. சரியா, ஏன்னா இது கிறிஸ்தவர்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இது நமக்கு சொல்லக்கூடிய காரியம். சபையில ரட்சிக்கப்பட்டு அவருடைய சபையில அங்கமாக இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஓமானம் என்பதை நீங்க மறுபடியும் வலியுறுத்துகிறேன். ஏன்னா பரலோக ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு ஓமானம் சொல்றாரு. எப்படி எனில் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. என்ன பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா. அந்த ராஜா யாரு, தேவனாகிய கர்த்தர். இங்க சொல்லும் போது இந்த ஓமானத்துல இந்த ராஜா யாரு, தேவனாகிய கர்த்தர். அப்போ இங்க ஆண்டவர் சொல்லும் போது இங்க என்ன சொல்றாரு, தன் கணக்கு பார்க்க தன்னுடைய ஊழியக்காரரிடத்தில், இல்ல நீங்க ஆங்கில வேதாகம் பாத்தீங்கன்னா சர்வன்ட் இருக்கும், ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்லேவ் இருக்கும், ஒரு சில யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேஷனை பாத்தீங்கன்னா சாத்ராப் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். சேனாதிபதி, ஜூலாய் என்று சொல்லக்கூடிய பதம். அது நீங்க ஒரு
பாண்ட் சர்வன்ட் இல்ல வேலைக்காரன் இல்ல ஒரு வீட்டுல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை என்று சொல்லக்கூடியதாக மொழிபெயர்க்கப்பட முடியும். ஒரு சிலர் என்ன அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க, ஒரு சிலர் காலில் செயின் கட்டினவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் வீட்டுல வேலை பார்க்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க சொல்லுகிற கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு ராஜா கணக்கு பார்க்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லும் போது இங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு சேனாதிபதி சாத்ராப் என்று சொல்லக்கூடியதாக ஒரு ராஜா என்ன செய்வாரு, ஒரு சில பகுதியை ஆளுவதற்கு ஒருத்தருக்கு கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பகுதியை ஆண்டு அங்க என்னென்ன வரி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி அந்த வரியை வசூலித்து கொண்டு அந்த ராஜாவுக்கு கணக்கு கொடுக்கணும். இப்படி பார்க்கக்கூடிய ஒரு காரியம் தான் இங்க சொல்றாரு. ராஜா கீழே கணக்கு பார்க்கிறது. இப்ப இதனுடைய பேரலல் பாத்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் அவர் கீழே இருக்கக்கூடிய, அவருடைய ஆளுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமானதை சொல்லும் போது சபைக்கு சொல்றாருங்கிறதுல நம்ம இதுல அடக்கங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆதியில ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆதாமி ஏவாளை உருவாக்கினாரு. அதற்கு பின்பாக மனிதர்களுக்கு அவர் கொடுத்த காரியம் என்ன, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொன்னாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதாவது தனக்கு உண்டானதை யாரு கொடுக்கிறாரு, மனுஷனுக்கு கொடுத்து நீங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி ஒரு ராஜா தனக்கு கீழே வேலை பார்க்கிறவனுக்கு ஒரு பகுதியை கொடுத்து நீங்க ஆண்டு கொண்டு இதனுடைய வரி வசூலிச்சு எனக்கு கணக்குடுன்னு சொல்றாரோ, அதே மாதிரி இங்க தேவன் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு இந்த பூமியை கொடுத்து இந்த பூமியில நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். 115வது சங்கீதத்துல 16வது வசனம் பாருங்களேன். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை யாரு கொடுத்தாரு, மனுஷனுக்கு கொடுத்தாரு, மனுபுத்திரருக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூவர்ட்ஷிப், இதை ஆண்டு கொண்டு எனக்கு நீ கணக்கு கொடுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க என்ன 16வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அப்போது அவர்கள் முகம் குப்புற விழுந்து தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, மாம்சமான ஆவியான யாவருக்கும் அவர் ஒருத்தர் தான் தேவன். எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்குமே ஜீவனை கொடுத்தது தேவன். அப்போ நம்ம எல்லாரும் யாருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் எசேக்கியேல் 18:4 சொல்லும்போது என்ன சொல்றாரு, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. எல்லாரும் பூமியில இருக்கிற எல்லாரும் யாருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அது சொல்லும்போது என்ன பின்னாடி வாசிங்களே, தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும், எல்லா ஆத்மாவும் எனக்குரியது. அப்போ ஆண்டவர் என்ன எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 4:7 சொல்லும் போது நமக்கு உண்டானவைகள் எல்லாமே யார்கிட்ட வந்தது, கர்த்தரிலிருந்து வந்தது. உங்களுக்கு உண்டான தாளந்தா இருக்கட்டும், உங்களுக்கு உண்டான எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தரிலிருந்து வந்தது. அவருக்கு சொந்தமானவர்கள் நீங்க, அவரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம் என்ன, அவற்றிலிருந்து பெற்றுக்கொண்டீங்க. அதனால நீங்க ஏதோ பெற்றுக்கொள்ளாதது போல இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடியது அங்க சொல்றாரு. அப்ப என்னன்னா, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரு, தேவன் கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம என்ன, கர்த்தருக்கு சொந்தமானது நம்ம கொடுத்திருக்காரு, நம்ம ஆண்டு கொண்டு என்று சொல்லக்கூடியதாக. உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன, நீங்க ஒருவேளை நீங்க ஐடில பெரிய ஆளு, இல்ல நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல பெரிய ஆளு, இல்ல பிசினஸ்ல பெரிய ஆளு, இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்தது, தேவன்கிட்ட இருந்து வந்தது. தேவன் தான் கொடுத்தாரு. அதனாலதான் நீதிமொழிகள் 10:22 சொல்லும் போது என்ன சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, இங்க சொல்லும் போது நமக்கு உண்டான எல்லாமே கர்த்தர் இருந்தது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய பலனா இருக்கட்டும், நம்ம கொடுத்த தாளந்தா இருக்கட்டும், திறமையா இருக்கும், எல்லாமே கர்த்தர் இருந்து வந்தது. அப்ப என்ன, அதற்கு கணக்கு கொடுக்கிறது நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்.
இப்போ இங்க 23ஆம் வசனம் சொல்லும் போது ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா தன் ஊழியக்காரரை கூப்பிட்டு கணக்கு கொடுக்கணும் சொல்லி அங்க கூப்பிட்டு இது பண்ணக்கூடிய காரியம். அப்ப என்னன்னா இந்த ராஜாக்கள் அப்பப்ப வருஷத்துக்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு முறையோ அவங்க கூப்பிட்டு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அங்க சொல்லும் போது, அங்க ஓமானத்துல சொல்லும் போது, அங்க நாட்டை ஆளுகிற ஒரு பெரிய ராஜா கீழே இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டோ இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கோ இல்ல எப்பவோ கூப்பிட்டு கணக்கு கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். இங்க கணக்கு பார்ப்பதற்கு ஒப்பா இருக்குன்ன உடனே நம்ம என்ன எடுத்துடக்கூடாது, கடைசி நாள்ல ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குல்ல, அது இல்ல. அந்த நியாய தீர்ப்பு இங்க சொல்லல. இங்க சொல்லப்படுவது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அப்பப்ப கர்த்தர் நம்மள கணக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன ஒண்ணு, நீங்க கேட்கக்கூடிய செய்தியின் மூலமாய் ஏதோ ஒரு வகையில கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஆனா என்னன்னா, இதுல எல்லாரும் அந்த கணக்கு கொடுக்கிறதுக்கு வருவதோ அந்த கணக்கு கொடுக்கிற காலத்துல கர்த்தரை அறிஞ்சு கொள்வதோ இல்லை. இப்ப நீங்க எப்படி யோசிங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரை அறிஞ்சு கொள்ள முடியும்? ரோமர் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. என்ன ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளுன்னு யாருமே சொல்ல தேவையில்லை. வெளியே கண்ணை திறந்து பார்த்தாலே உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் என்ன காட்டும்? தேவன் உண்டு என்று நம்ம எல்லாருக்கும் காட்டும். அப்ப என்னன்னா, இங்க வெளியரங்கமான காரியம் கர்த்தர் உண்டுன்னு காட்டுது. ஒரு சிலருக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி மூலமா தேவன் உண்டு என்பதை அறிஞ்சு கொள்ள முடியுது. ஒரு சிலருக்கு என்ன, தேவனுடைய வார்த்தையின் மூலமா தேவன் உண்டு என்று அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சிலருக்கு என்ன, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆவியானவருடைய ஒரு காரியம் என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 16:8 சொல்லும்போது என்ன சொல்ல, சத்திய ஆவியாக அவர் வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? பாவத்தை கண்டித்து உங்களுக்கு உணர்த்துவார். அப்ப என்ன, ஆண்டவர் இயற்கையாக நம்முடைய அறிவுபூர்வமாக அவருடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவன் உண்டு என்று சொல்லி அவர் காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பீரியாடிக்கலா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் என்ன பண்றாரு? கூப்பிட்டு உங்ககிட்ட கணக்கு கேட்கக்கூடியதாக, என்ன நீங்க அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவரை அறிந்து கொண்டவர்களா வாழ்றீங்களான்னு. இப்போ ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஒரு முன்னாடி நடந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்னைக்கு இங்க நடக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கிற? நீ கர்த்தரை அறிந்து கொண்டையா? நீ கர்த்தரை அறிந்து கொண்டு அவருக்கு உள்ள காரியமா இருக்கிறியா இல்லையான்னு. இல்ல ஒரு சிலருக்கு என்ன, மறுபடியும் நடந்து கொண்டக்கூடிய, எப்பொழுதுமே இது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன, அவங்களுடைய உணர்வுகள்ல ஆண்டவர் உணர்த்தக்கூடியதா. ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா வரும்? ஏதோ ஒரு நோய் வரும். அந்த நோய் வரும்போது ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடக்கூடியதா. ஒரு சிலருக்கு என்ன, ஏதாவது ஒரு கண்டிப்பா நடக்கக்கூடிய காரியம். ஒரு சிலருக்கு குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனை, ஒரு சிலருக்கு பிசினஸ்ல வரக்கூடிய பிரச்சனை. இப்படி ஏதோ ஒரு வகையில கர்த்தர் அவங்கள கணக்கு கொடுக்க கூப்பிடக்கூடியது. அப்படி கூப்பிடும் போது அவங்க கேட்டு அந்த கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியது. என்னன்னா, இப்படி கணக்கு பார்க்க வரும்போதுதான் நமக்கு என்ன தெரியும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்னுடைய பாவம் மகா பெரிய பாவம், என்னுடைய பாவ கணக்கு என்னால செலுத்த முடியாது என்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7வது அதிகாரம் எழுதும் போது அவருடைய போராட்டத்தை சொல்றாரு. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொன்னவர் ரோமர் 7வது அதிகாரத்துல சொல்லும் போது என்ன 13வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு? இந்த பாவத்தினுடைய the sinfulness of sin, பாவத்தினுடைய கொடுமையான பாவத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியதான். அப்ப என்ன, நம்ம கணக்கு கொடுக்க வரும்போதுதான் நமக்கு என்ன தெரியும், நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வு வரும்போது ஐயோ என்னால என்ன ரட்சிக்கப்பட முடியாதே, என்கிட்ட நன்மையான காரியம் ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்ம சரியாகக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அப்படி இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு ரோட்ல போகும்போது
கர்த்தரை சந்தித்த போது ஐயோ நான் பாவி என்று சொல்லக்கூடியதை அறிந்து கொண்டு அதன் மூலமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் கணக்கு பார்க்கும்போது கர்த்தரோடு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஒரு சிலருக்கு இன்றைக்கு நான் உனக்கு ஜீவனை கொடுத்தனே, உனக்கு திறமைகளை கொடுத்தனே, நான் உனக்கு எல்லாம் கொடுத்தனே, நீ எங்க இருக்கிறன்னு கர்த்தர் கணக்கு கேட்கக்கூடியது. ஆனா ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் கர்த்தர் சிட்சிக்க கூடியதாகவும் இருப்பார். சில காரியங்களை அனுமதிச்சு அதன் மூலமாய் உங்களை மீட்டெடுக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். இப்ப 24வது வசனம் பாருங்க. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது, ராஜா கணக்கு பார்க்க தொடங்கின போது, இவங்க சாதாரணமா அவளை ஈஸியா கணக்கு கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு பகுதி ஆளக்கூடியவங்க. அதுல வாங்குற பணத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை மட்டும் ராஜா கொடுத்துட்டு மீதி பணத்துல அவங்க சொகுசா வாழ்றவங்க. அதனால கணக்கு பார்க்க போனா பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ரைட், 10,000 talents. சரியா? இவ்வளவு பெரிய கடன் 10,000 தாலந்து. இப்ப உங்களுக்கு இந்த 10,000 தாலந்து அப்படிங்கிறது புரிஞ்சாதான் நம்மளுடைய பாவம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியும். 10,000 தாலந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல இதுமியா, ஜுடியா, சமாரியா இந்த 3 பகுதிகளையும் மொத்தமா கலெக்ட் பண்ண டாக்ஸ் எவ்வளவுன்னா 600 தாலந்து தான். எப்படி? யூதேயா, சமாரியா, இதுமியா என்று சொல்லக்கூடிய 3 பகுதியிலையும் சேர்ந்து ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணதே 600 தாலந்து தான். இதுல பாத்தீங்கன்னா கலிலேயால பாத்தீங்கன்னா கலிலேயா பகுதி மாத்திரம் தாலந்து வசூல் பண்ணது 300 தாலந்து தான். அப்ப 10,000 தாலந்துன்னா எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சேனாதிபதிக்கு கொடுத்த பகுதியில அவன் பண்ண தாளந்து அவன் வாங்கி அவன் செலவழிச்சு ஒண்ணுமில்லாம அழிச்சது எவ்வளவுன்னா 10,000 நம்மளால கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாத அளவு. அஸ்ட்ரோனாமிக்கல் ஃபிகர். நம்மளால கனவுல கூட அதை கால்குலேட் பண்ண முடியாது. இன்னும் பாருங்க, வேத வசனத்தின் அடிப்படையில பாருங்க. அதாவது தேவனாகிய கர்த்தர் வனாந்திர பகுதியில் இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரம் கட்ட சொல்றாரு. அதுல என்ன உடன்படிக்கை பற்றி பண்ண சொல்றாரு. அந்த உடன்படிக்கை பற்றி முழுவதும் தங்கத்தில் இருக்கணும். கேருபீன்கள் முழுமையா தங்கத்தில் இருக்கணும். அதனுடைய எடை எவ்வளவு பாருங்க. எக்ஸடஸ் யாத்திராகமம் 38வது அதிகாரம் 24வது வசனம். பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 29 தாலந்து தான். எவ்வளவு? உடன்படிக்கை பட்டி, தங்கத்திலான உடன்படிக்கை பட்டி, அதை சுத்தி கம்பு பூரா நீங்க என்ன தங்கத்துல போடணும். அதுக்கு மொத்தம் ஆன செலவே எவ்வளவு? 29 தாலந்து தான். சரியா? அடுத்து நீங்க பாருங்க, தேவாலயம் கட்டுறாரு. சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டுறாரு. தேவாலயம் முழுவதும் என்ன? முழுக்க முழுக்க தங்கம். கடைசியில ரோமர்கள் தீத்து வாஸ்பியனால 70வது வருஷம் அடிச்சு எல்லாம் பண்ணி தீ வச்சு கொளுத்தும் போது தங்கமா ஒழுகி எல்லா செங்கலுக்கு இடையில போனதுனால ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி எல்லா செங்கல்ல இருந்தும் அந்த இதை உருக்கி எடுத்தாங்க. அது எவ்வளவு தாளம் தெரியுமா? வெறும் 3,000 தாலந்து தான். நீங்க 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3,000 தாலந்து தங்கம். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஒரு தேவாலயம் முழுவதும் அவ்வளோ பெரிய ஸ்பெக்டாகுலரா கட்டி முடிச்ச அந்த தேவாலயத்துக்கான செலவே வெறும் 3,000 தாலந்து தான். இரண்டாவது, நம்ம எல்லாரும் தெரியும், சாலமனை பார்க்க சாலமனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு ஷேபா தென் தேசத்து ராஜகுமாரி ஆகிய குயின் ஆப் ஷீபா வராங்க. அவங்க பரிசு கொடுக்கறாங்க. யாரு? சாலமன் ராஜாக்கு. அவங்க கொடுத்த பரிசு எவ்வளவு தெரியுமா? 120 தாலந்து தான். நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும். அவ்வளவு தூரம் வந்தா, அவ்வளவு தூரம் செல்வந்த பயங்கர செல்வத்தை விடுதா. அவங்க கொடுத்த எவ்வளவு? 120 தாலந்து தான். அது மாத்திரமல்ல,
எசக்கியா ராஜா ராஜாவா இருக்கும்போது அசிரியர்கள் போர் தொடுக்க வர்றாங்க. அவங்க போர் தொடுக்காம இருக்கிறதுக்கு எங்க மேல போர் எடுத்து வராதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கப்பம் கட்டுனது எவ்வளவு தெரியுமா? வெறும் 30 தாலந்து தான். எவ்வளவு? 30 தாலந்து. ஒரு ராஜா இன்னொரு நாட்டின் மேல படையெடுக்காம வருது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்தையும் சுமத்தினான். அவ்வளவுதான். 30 தாலந்து கூட போதும். அப்படி யோசிச்சு பாருங்க, இந்த 10,000 தாலந்துங்கிறது என்ன? ஒரு மனுஷனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவு, அவ்வளவு பெரிய தாலந்து. இது எதை குறிச்சு கர்த்தருங்க ஓமானம் சொல்றாரு? பாவத்தை குறிச்சு. இந்த 10,000 அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம 10,000 அப்படின்னா ஓகே, இப்படி என்ன பண்ண நமக்கு இப்ப முன்னாடி எல்லாம் காயின் இருந்துச்சு. அது இந்தியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் என்ன காயின் இருந்துச்சு. நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் 5 பைசா கொடுத்தாங்கன்னா பெரிய காசு. இப்ப 1 ரூபாயே காயினுக்கு 1 ரூபா காயினே கிடையாது. 10 ரூபா 20 ரூபா காயின் ஆயிடுச்சு. அதனால நமக்கு இந்த 10,000ங்கிறது கொஞ்சம் ஈஸியா தெரியுது. நாங்க இந்தோனேஷியால இருக்கும்போது $1 10,000 ரூபாய் அங்க. அதனால நாங்க செலவு பண்ண மில்லியன்ல தான் செலவு பண்ணோம். கோடீஸ்வரன் மாதிரி ஒரு $100 மாத்தினா 1 மில்லியன் ரூபாயா வரும். அப்ப மாச செலவுக்கு இருந்தா ஒரு 30 லட்சம் ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி ஸ்டைலா எப்படி ஒரு 30 லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்னமோ நம்ம எல்லாம் லட்சாதிபதி மாதிரி. அதனால நமக்கு என்ன தெரியல, இந்த 10,000 இல்ல 10,000 தாலந்துங்கிறது நம்முடைய கற்பனையில எண்ணி பார்க்க முடியாத அளவு. இந்த வேத புஸ்தகத்துல 10,000 சொல்லும் போது தானியேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லும்போது அங்க சொல்லும்போது பாருங்களேன், அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு. தமிழ்ல மட்டும்தான் இந்த 10,000க்கு மேல பதம் இருக்கு. அதாவது பழைய பாஷைகள்ல தமிழ்ல மட்டும் கோடி, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஆனா மீதி இதுல கிடையாது. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா முரியான் என்று சொல்லக்கூடிய பதம் அதுதான் இருக்கிறதுலே அவங்ககிட்ட பெருசு. கிரேக்க மொழியில இருக்கிறதுலே பெரிய நம்பர் மூரியான். அது 10,000. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லும் போது, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகவும், அதாவது 10,000 அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சது 10,000 அவ்வளவுதான். அவங்க தெரிஞ்ச முரியான் அவ்வளவுதான். மீரியட்ஸ்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தை அதுல இருந்தா வந்தது. முரியான்ங்கிற பதத்துல இருந்தா மீரியட்ஸ் சொல்ல, அதாவது கணக்கில் அடங்காதது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இங்க கர்த்தர் இங்க சொல்லும் போது, இந்த ஓமானம் சொல்லும் போது 10,000 தாலந்துன்னா என்ன, கணக்குல அடங்காத அவ்வளவு பெரிய காசை வாங்கி இவர் செலவு பண்ணிட்டாரு. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செலுத்த முடியாத அளவிற்கு பாவக்கடன் நம்ம மேல இருக்கு. நம்மளுடைய பாவத்திற்காக நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியம், நம்மளால எதுவுமே செலுத்த முடியாத ஒரு காரியம். ஆனா அது அந்த கணக்கு பார்க்க வரும்போது என்ன, ஐயோ என்னால செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒன்றுக்குமே அருகதை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும்போதுதான் அந்த மனுஷன் மனம் மாறி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நம்ம யோபுவை பார்க்கிறோம். யோபு கூட நண்பர்கள் 3 பேர் பேசுறாங்க. கடைசியில யோபு கர்த்தரை பார்த்ததும் யோபு 42வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். கர்த்தர் முன்னாடி பெருமையா இல்ல, எப்படி நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு. எஸ்ரா ரொம்ப அழகா தன்னை பத்தி சொல்லும்போது, முதல் வேத பாரகர் என்று சொல்லக்கூடியது நம்ம வேத புஸ்தகத்துல எஸ்ரா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போய். எப்படி
என்னுடைய குற்றம் என்ன, வான பரியந்தம் அவ்வளவு குற்றம் இருக்கு என்னுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய எண்ணங்கள். என்னால நம்ம நிறைய பேர் நம்ம நல்லவன் நினைக்கிற காரணம் என்னன்னா, நம்ம வெளியே பாக்குறது இல்ல. அதாவது வெளியே செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் பாக்குறோம். இல்லன்னு நீங்க யாரை ஒப்பிட்டு பாக்குறீங்க? நல்ல வேலை நான் என் புருஷனை மாதிரி இல்ல, என் பொண்டாட்டிய மாதிரி இல்ல அவங்கள மாதிரி இல்ல, அந்த அக்கா மாதிரி இல்ல, இந்த நான் மாதிரி இல்ல, நான் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உங்க இருதயத்துல ஓடிட்டு இருக்கு பாருங்க சிந்த, அதை பூரா எடுத்து கர்த்தர் போடுவார். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வசனம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்க இருதயத்துல என்ன சிந்த ஓடுதுன்னு நம்ம இங்க வேலை ப்ரொஜெக்டர்ல போட்டு விட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப என்னன்னா கர்த்தர் அதையும் பார்ப்பாரு. ஏன்னா அந்த மன்னிப்புன்னு சொல்லும் போதே நம்ம எப்பவுமே என்ன தெரியுமா யோசிப்போம், நல்லா கேட்கட்டோங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அந்த அக்கா வரல பாரு, இன்னைக்குன்னு பார்த்தா அவர் வரல பாரு. மன்னிப்பை பத்தி பேசும்போது அவங்களுக்கு வேணும் இல்ல, உங்களுக்கு தான் வேணும். அதனாலதான் கர்த்தர் உங்களை மட்டும் கூட்டு வந்திருக்காரு. வராதவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது என்ன சொல்றாரு சங்கீதம் 25:11 சொல்லும் போது, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, என் அக்கிரமம் பெரிது, என் அக்கிரமம் பெருசு. எஸ்ரா சொல்றாரு வானபரியந்தம் வந்துருச்சு. அப்ப என்னன்னா இங்க கணக்கு பார்க்க வரும்போதுதான் ஒரு மனுஷனுடைய உண்மையான ஒரு காரியம். அப்ப நம்ம செலுத்த முடியாத ஒரு பாவ கடன் உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஹலோ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளால செலுத்த முடியாத ஒரு பாவ கடன் உண்டு. அதைத்தான் இங்க கர்த்தர் காட்டுறாரு. அப்ப இது சொன்ன 10,000 தாலந்து போயிடுச்சுன்னா உடனே 25வது வசனம் பாருங்க. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். பனிஷ்மெண்ட் இங்க கொடுக்கிறார் இல்லையா, இது ஒரு நியாயமான நீதியான பனிஷ்மெண்ட். ஏன்னா அவன் செலவு பண்ண காசு அவனால கட்டி தீர்க்கவே முடியாது. இப்ப என்ன பண்ணணும், அவனை வித்து அவனை அடிமையாக்கி, அவன் பொண்டாட்டிய அடிமையாக்கி, பிள்ளைகளை அடிமையாக்கி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதன் மூலமா அந்த கடனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்ப இங்க என்னன்னா, இந்த கடன் செலுத்த முடியாதவன்ட்டு இருந்து கம்ப்ளைண்ட் இல்ல, அவனா வரல, கூப்பிட்டு தான் கணக்கு கேட்கிறாரு. அப்ப இங்க கேட்கும் போது அவன் என்ன பண்றான், அவங்க தன்னால செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான். யூதர்கள் பெரும்பாலும் இந்த காரியத்தை செய்யல. ஏதோ கடன் செலுத்த முடியலன்னா நீங்க உன் மனைவியை இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல புறஜாதியார் நிறைய பண்ணாங்க. யூத வழக்கத்துல அந்த அளவுக்கு இல்லைனாலும் புறஜாதியார்ட்ட ரொம்ப வழக்கமாக இது நடக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அதன் மூலமாய் அவனுடைய கடன் அடைக்கணும்னு. அப்பவும் அவனால கடனை அடைக்க முடியாது. அப்ப இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் கடனை அடைக்க முடியல, அதனால என்ன, அவனுக்கு உரிய தண்டனையை கொடுக்கணும். இப்ப நமக்கு ஒரு பாவிக்கு அவன் கடன் செலுத்துவதற்கு அவனுக்கு எங்க தண்டனை கிடைக்கும்? பாதாளத்துல. நித்திய காலமோ அந்த பாதாளத்துல அனுபவிச்சாலும் அவனால அந்த கடனை செலுத்தி முடிக்க முடியாது. For eternity he will be in hell, he will be punished. ஆனாலும் அவனால என்ன பண்ண முடியாது, அவனால அதை செலுத்தி முடியவே முடியாது. அப்ப என்னன்னா இங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது 2 விதமான காரியம் நடைபெறும். ஒண்ணு என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு சிலரு ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், என்னால செய்ய முடியாது, அதனால என்ன செய்யறேன், நான் இந்த மதத்துல சேர்ந்துறேன்னு சொல்லி நிறைய பேர் மதவாதிகளா மாறிடுவாங்க. எப்படி, நான் இந்த குரு பின்னாடி போயிட்டேன்னா இந்த குரு மூலமா நான் உள்ளுக்குள்ள போயிருவேன், அவர் போகும்போது கேட்டு திறக்கும் போது நான் உள்ள புகுந்து போயிருவேன். இல்ல நான் இந்த சபையில சேர்ந்துட்டேன்னா அந்த சபை மூலமா நான் போயிடலாம். இல்ல, எந்த வகையிலும் நீங்க போக முடியாது. என்ன, எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் தான் குற்றத்தை, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன் குற்ற உணர்வை மூடாம
ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் போதுதான் அவன் உண்மையிலே ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு மகளாக மாற முடியும். அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால அவனை என்ன பண்ணு, வித்து அவன்கிட்ட இருந்து அவனை அடிமையாக்கி பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சிந்திச்சு பாருங்க, நீங்க செய்த எந்த நல்ல காரியம் உங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? நம்ம யாராவது சொல்ல முடியுமா நான் ரட்சிப்பதற்கு நான் தகுதி உள்ளவன்னு? கிடையாது, நம்ம யாருகிட்டையும் கிடையாது. அதனாலதான் இந்த ஆள்கிட்ட சொல்றாரு, ராஜா சொல்றாரு, இவனை அடிமையாக்கி, இவன் பெண்டாட்டி பிள்ளைகளை அடிமையாக்கி, இவனுக்கு உண்டானதெல்லாம் வித்து கடனை தீரு அப்படின்னு சொல்லும் போது உடனே அவனுடைய வேண்டுதல் என்னவா இருக்கு பாருங்க. 26வது வசனம். அப்போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். எல்லாவற்றையும் கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். என்ன சொல்றான்? நான் உடைஞ்சு போயிட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்ல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னுடைய கடன் பெரிய கடன், என்னால இதை சரி பண்ணவே முடியாது, அதனால நான் பாட அனுபவிக்க விரும்பல, அதனால எனக்கு நியாயம் வேணும்னு கேட்கல. ஏன்னா அவனுக்குரிய குற்றத்திற்கான நியாயம் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன கேட்கிறான்? ஆண்டவரே என் மேல இறங்கும், என் மேல இறங்கும். என்ன சொல்றாரு? என்னிடத்தில் பொறுமையாயிரும். எப்படி? என்னிடத்துல பொறுமையாயிரும். ஆண்டவரே என் மேல பொறுமையாயிரும், நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன். அப்ப என்ன? ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும் என்று வேண்டி கேட்கக்கூடிய காரியம் இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருவேன், நான் இதை சரி பண்ணிடுவேன். நிறைய பேர் நினைக்கலாம், நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் தப்பு பண்ணாம நான் இதை சரி பண்ணிடுறேன், நான் இனிமேல் பொய் சொல்லாம மாறிடுறேன், இனிமேல் நான் அது இருக்கு. ஆனா அது முடியாது. ஆனா என்ன, உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு கர்த்தரிடமிருந்து வரக்கூடிய ஒரு இரக்கம். ஏன்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும், தன்னுடைய காரியங்களை சரி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. ஆனா அது இல்ல. மாறாக என்ன, நீங்க ஒரு மன தாழ்மையா, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்ம பியாட்டிடியூட் பார்த்தோம் இல்லையா, பியாட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய எப்படி ஒரு ஆண்டவற்ற ஒரு ஒண்ணுமே இல்லாம பசிதாகத்தோடு இரக்கத்தோடு ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் சொல்லி கேட்டது போல நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அவரு மன்னிக்க கூடியவராய் இருக்கிறார். அப்ப என்னன்னா இங்க சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? நீ என் மேல இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இரக்கமாயிரும் என்று சொல்லக்கூடியதான். 27 வசனத்துல அதுக்கு அந்த ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அல்லேலூயா. பாருங்க கிருபை, பாருங்க எந்த அளவுக்கு அவனால கொடுக்க முடியாத ஒரு கடனை என்ன சொல்றாரு? இவனுக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது. அவன் இந்த மன்னிப்பை பெறுவதற்கு அவனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? இவ்வளவு பெரிய கடனை வச்சிருக்கவனுக்கு மன்னிக்கப்படுவதற்கு ஏதாவது டஸ் ஹி டிசர்வ்? அவனுக்கு நான் மன்னிக்கிறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கு, இவன் மன்னிக்கப்படக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கா? இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க அந்த ஆண்டவனுடைய கிருபை. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய சுத்த கிருபை. நீங்க அவர்கிட்ட போய் ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லக்கூடியதாக. நான் பவுலை பத்தி சொன்னேன், அடுத்த 2-3 வாரத்தில் நம்ம பார்ப்போம். மத்தேயு 19வது அதிகாரத்துல ஒரு ரிச் யங் ரூலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பணக்கார ஐஸ்வர்ய வாலிபன் வந்தான். அவன் கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? சரியான ஆள்கிட்ட வந்தான், சரியான கேள்வி கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு?
நீ சிறு வயதுல இருந்து பிரமாணங்களை கடைபிடிச்ச. அவன் என்ன சொல்றான்? நான் சிறு வயதுல இருந்தே இந்த பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உன்கிட்ட ஒரு குறை உண்டு. என்ன பண்ணு? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து விட்டு நீ வந்து என்னை பின்பற்றி வா. அவன் வரவே இல்லை. கணக்கு பார்க்க வரும்போது அந்த ஐஸ்வர்ய வாலிபன் வரல, திரும்ப வரல, போயிட்டான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இதே கணக்கு வரும்போது அவர் என்ன கேட்டாரு? ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இதான் கேட்டாரு. அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரு. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? இல்ல நீங்க தகுதியின் அடிப்படையில கர்த்தர் உங்களை யாரையாவது மன்னிச்சிருக்கிறாரா? இல்லவே இல்லை. கர்த்தருடைய மன்னிப்பு என்ன? ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு. எல்லாம் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்க வந்து நான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, என்னுடைய பாவத்துக்கான தண்டனைக்கு இதே கிடையாது. நான் பாவி, நான் மனம் திரும்புறேன், ஆண்டவரே என்னைய மன்னியுங்க அப்படின்னு ஒரு மனம் திரும்புதலோட கர்த்தர்ட்ட வரும்போது கர்த்தர் கிருபையா உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு உங்களுக்கு அவருடைய இரக்கத்தை காட்டக்கூடிய ஒரு தேவன். நீங்க யாரு? நானா செஞ்சிருவேன், நான் வந்து என்னால முடியும்னா இல்ல, முடியவே முடியாது. உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை உங்களால செலுத்தவே முடியாது. அதனாலதாங்க இயேசு கிறிஸ்து இந்த ஓமானம் சொல்லும்போது சொல்றாரு, இல்ல முடியாது. மனதிறங்கி என்ன சொல்றாரு? உனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 1வது அதிகாரத்துல 18வது வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வழக்காடுவோம் வாருங்கள் என்று வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொன்னார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். என்ன? உறைந்த மலையை போல, லைக் எ ஸ்னோ. நீ வா, என்கிட்ட வந்து வழக்காடு, என்கிட்ட பேசு, என்கிட்ட வந்து சொல்லு. நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நான் உன்னைய ஒரு பரிசுத்தவானாய் மாற்றி உன்னுடைய பாவத்திற்கான தண்டனை, அந்த மரணத்திலிருந்து, அந்த பாதாளத்திலிருந்து விடுதலை செய்து உனக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நான் உன்னைய மகனே மகளே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சர்வீஸ்ல ஒருவேளை உங்களை ஆண்டவர் கணக்கு கேட்கலாம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க எவ்வளவு வருஷமா சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு இல்ல, எவ்வளவு வசனம் தெரியுங்க இல்ல, உங்களுடைய பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் உங்களுக்கு அந்த பழி செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்து ஒருத்தரால தான் அந்த பாவங்களுக்கு உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? கர்த்தர் எதிர்பார்க்கறது இல்லைன்னா நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட வாங்கன்னு எதிர்பார்க்கிறதா. ஐயா, நான் பாவி, என்னை மன்னியுங்க, நான் உங்களோட இருக்க விரும்புறேன், என்னுடைய பாவங்களை மன்னியுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட வருவதற்தான் கர்த்தர் விரும்புறார். எனக்கு அருமையானவர்களே, உங்க பாவத்தினுடைய கடன் பெரிது, உங்களால எப்பவுமே செலுத்த முடியாது. அதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? என் இரக்கத்துல, என்னுடைய மன உருக்கத்துல நான் அதை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க செய்ய வேண்டியது அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள, அந்த ஒரு திட நம்பிக்கை இருக்கா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது. இன்றைக்கு நீங்க மனம் திரும்பலாம். ஆண்டவரே, என்னுடைய பாவ கடனை என்னால செலுத்த முடியாது, நான் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா வரும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடியவர்களா, உங்களால முழங்கால் போட முடிந்தா முழங்கால் போடுங்க, இல்ல நிக்க முறை, இல்ல நான் உட்கார்ந்துருக்கேன், எது வேணாலும் செய்யுங்க. ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்க. உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குதா? நீங்க மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? முழங்கால் போட சொல்றது வேற எதுக்காகவும் இல்லை, இல்ல ஒரு சிலருக்கு பலவீனம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முழங்கால் போடுவது என்னன்னா,
நான் என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே, ஐ சரண்டர், நான் சரணடைகிறேன்னு சொல்லுவது. இது வழக்கத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு ராஜாட்ட இன்னொரு ராஜா தோத்து போனார்னா அவர் மண்டியிடுவாரு. இப்ப நமக்குள்ள நான் ராஜாவா இருக்கிறேன், நான் இப்ப மண்டியிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு அடையாளமா? நீங்க முழங்கால இருக்கும்போது 2 காரியம் சொல்ல விரும்புறேன். லூக்கா 15வது அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அந்த இளைய மகன், அப்பா நீ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவற்றிலிருந்து அந்த சொத்தை வாங்கிட்டு போய் எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாம, சாப்பாட்டு எதுக்குமே வழி இல்லாம, ஒரு யூதனுக்கு கிடைச்ச பன்னிய தொடக்கூடாதுன்னு சொல்ற அந்த யூதனை கடைசியில பன்னி மேய்க்க போய் அந்த பன்னிக்கு போடுற தவிடு கூட கிடைக்காம அங்க உட்கார்ந்து இருக்கும்போது அவன் தன் நிலைமையை உணர்ந்த போது, when he came to himself, 17வது வசனம் சொல்லும்போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்ன சொல்றான்? எங்க அப்பா வீட்டுல அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் இங்க இருந்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன் எழுந்து தன் தகப்பன்ட்ட வரணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தகப்பன் தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அதனாலதான் அந்த பையன் தூரமா வரும்போது அந்த பையனை பார்க்கிறாரு. அந்த பையனை பார்த்து அவர் எழுந்து ஓடி வருகிறார். நம்ம வேத வசனத்துல ஒரே ஒரு முறைதான் பார்க்கிறோம் கர்த்தர் ஓடி வருவத. ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து தொடர்ந்து முத்தம் கொடுக்கிறாரு. அந்த பையன் சொல்றான், நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுவதற்கு கூட அருகதை இல்லை, நான் பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட அருகதை இல்லை, என்னை உங்களை வேலைக்காரனா ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அவன் ரிகர்ஸ் பண்ணிட்டு வர்ற, அவன் பேச்ச ரிகர்ஸ் பண்ணிட்டு வர்றான். ஆனா அங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா சொல்றாரு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனுக்கு மோதிரத்தை போட்டு அவனுக்கு ஒரு செருப்பை கொடுத்து பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்றாரு, கொளுத்த கன்ற அடி, இந்த பையன் மரித்தான், இன்றைக்கு உயிரோட வந்திருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தர், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாய், நீங்க உங்களால செலுத்த முடியாத அந்த மகா பெரிய கடனை கர்த்தர் உங்களுக்கு அப்படியே மன்னித்து உங்களை ஒரு புது ஜீவியாய் மாற்றட்டும். இன்றைக்கு அந்த ஒரு ரெக்கனிங் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கணக்கு கேட்கும் போது, இல்ல என்னால செலுத்த முடியாது, ஆண்டவரே மேல் இரக்கமாயிரும் என்று சொன்ன மாத்திரத்துல அந்த ஆண்டவன் அவன் மேல் மனதுருகி அவனை மன்னித்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கட்டும். உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கட்டும். லூக்கா 7வது அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம். ஒரு பாவமான ஸ்திரீ, சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க, தன்னுடைய குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க, யாரும் அவங்களோட இருக்க விரும்பாத அந்த சகோதரி, அந்த சகோதரி வர்றாங்க. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு விலையுயர்ந்த பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்து அதை உடைத்து கர்த்தருடைய பாதத்துல ஊற்றி தன்னுடைய தலை மயிரால அவங்க அதை தொடச்சு எடுத்து அந்த பாதத்தை முத்தமிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குஷ்டரோகியா இருந்து ரட்சிக்கப்பட்ட சீமோன், நான் வந்தேன், நீ எனக்கு வணக்கம் சொல்லல, நான் வந்தேன், நீ எனக்கு வழக்கமா கொடுக்கக்கூடிய முத்தம் கூட கொடுக்கல, நான் வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கல, ஆனால் இந்த ஸ்திரியை பாரு, எவருடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவங்க நன்றி உள்ளவங்களா இருப்பாங்கன்னு. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னாரு,
ஸ்திரியே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனத்துல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, will you cry out to God today? ஆண்டவரை நோக்கி சொல்லுவீங்களா, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் பெரிது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களுடைய கடனை என்னால செலுத்த முடியாது, எந்த மதத்தினாலே நான் சரி செய்து கொள்ள முடியாது, என்னுடைய எந்த ஒரு நன்மையான காரியத்தினாலே நான் ரட்சிக்கப்பட முடியாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனத்தாழ்மையோடு வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் மன்னிக்கப்பட முடியும். நம்ம ராப்போஜன பந்தியில கலந்து கொள்ள போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கல்வாரி மரணம் எதை காட்டுது தெரியுமா? இந்த ராப்போஜன பந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை. அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லும்போது சொல்றாரு, எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு புது ஜீவனை கொடுக்கட்டும். 103வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லும் போது, கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை நான் போட்டு விட்டேன்னு. சமுத்திரத்தின் ஆழத்துல நான் போட்டுட்டேன், என் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டேன். இனி நான் உங்கள் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னுடைய பாவங்கள் பெரிது ஆண்டவரே. லூக்கா 18வது அதிகாரத்துல ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனு ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேய மார்புல அடித்து பாரு, பரிசேயன் சொல்றான், நான் இவன மாதிரி இல்ல, நான் உபவாசம் இருக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா அந்த ஆயக்காரனும் மார்புல அடித்து கொண்டு பரத்திற்கும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாம மார்புல அடித்து கொண்டு, ஐயோ நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொன்னானே. ஆண்டவர் சொன்னாரு, இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு நீதிமானாய் போனான் என்று. இந்த சத்தத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒவ்வொருவரும் இன்று உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு போகும்போது பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் செல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபை, ஒரு அனுக்கிரகம் இப்போது உண்டாகட்டும். நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என் பாவங்களை மன்னியுங்க, என் மீறுதல்களை மன்னியுங்க, என் அக்கிரமங்களை மன்னியுங்க. என்னால எந்த ஒரு காரியத்தினாலும் என்னுடைய இந்த பாவ கடனை செலுத்த முடியாது ஆண்டவரே, நான் அதை உணர்ந்து கொண்டேன். என்னுடைய பாவத்திற்கான கடன் பெரிய அஸ்ட்ரோனாமிக்கல் ஃபிகர். இந்த ஓமானத்துல பார்த்தது, இந்த 10,000 தாளந்துக்கு இன்னைக்கு நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா ஜில்லியன் டாலர்ஸ் சொல்லணும், ஜில்லியன் சொல்லணும். நம்மளால கணக்கில் அடங்க முடியாதது, நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செலுத்தினாலும் செலுத்த முடியாதது. அதை மன்னிக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராப்போஜன பந்தியில கலந்து கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ என்னுடைய அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என்னுடைய பாவங்கள் பெரிது, என்னுடைய மீறுதல்கள் பெரிது, என்னுடைய அக்கிரமங்கள் பெரிது, நான் இன்றைக்கு மனம் திரும்பி உமக்கென்று வாழ விரும்புகிறேன், என்னை மாற்றுங்கள் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு புது கிரியை பண்ணுங்க, நான் ஒரு பரிசுத்தவானாய் மாறி வாழ விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னை கழுவி என்னை நீக்கி சுத்திகரித்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் வெண் பஞ்சை போல ஆண்டவரே மாறக்கூடிய ஒரு கிருபையில் என்னை கொண்டு போய் சேருங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? அப்பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களையும் உங்கள் மீறுதல்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் மன்னித்து உங்களுக்கு ஒரு புது கிரியை நடப்பிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம்,
வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 - 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 - 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதியுள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.